ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூலை 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். India has joined Organization for Economic Cooperation and Development and the G20 Inclusive Framework of Tax Deal. ஸோ ஒரு ஃப்ரேம்ஒர்க்கு டேக்ஸ்க்கு வேண்டிய ஒரு ஃப்ரேம்ஒர்க் இருக்குது. அதில் வந்து OECDயும் G20 இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து நம்ம இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்தியா வந்து இந்த வரி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் வந்து இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த OECD அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஓகேவா, கேட் நியூஸ் பார்க்கலாம். Bako India Kickboxing Federation gets government recognition as National Sports Federation. Bako India Kickboxing Federation இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷனுக்கு வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா கிரண் ரிஜிஜு. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு. ஓகேவா, கேட் நியூஸ் பார்க்கலாம். Central Reserve Police Force MOU with CDAC to train manpower in advanced technology. CRPF அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க வந்து CDAC கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த CDAC அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங். ஓகேவா, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் இவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அந்த மேன் பவரை வந்து ட்ரெயின் பண்ணணும், அதாச்சும் டெக்னாலஜிஸ் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஜி ஆஃப் CRPF அதாச்சும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட டிஜி யாருன்னா குல்தீப் சிங். ஓகேவா, குல்தீப் சிங். நெக்ஸ்ட்டு CDACயோட டிஜி யாருன்னா ஹேமந்த் தர்பாரி. ஓகேவா, ஹேமந்த் தர்பாரி, தர்பார் மாதிரி இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பார்க்கலாம். அத்துல் கஷாப் டேக்ஸ் சார்ஜஸ் US நியூ என்வாய் டு இந்தியா. அதாச்சும் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு அம்பாசடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அத்துல் கஷாப் அவங்கள வந்து US டு இந்தியாவுக்கு அம்பாசடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இதை அத்துல் அப்படின்னு இருக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹீரோயின் இருக்கான் அத்துல்யா ரவி அப்படின்னு இருக்காங்களா, அது அத்துல் வந்து அந்த அத்துல்யா வந்து கெச்சப் சாப்பிட்டுட்டு யூஎஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியா டு யூஎஸ்க்கு யார் அம்பாசடராக இருக்கா அப்படின்னா தரஞ்சித் சிங் சந்து. ஓகேவா, தரஞ்சித் சிங் சந்து அப்படிங்கிறவங்க இந்தியா டு யூஎஸ்க்கு அம்பாசடராக இருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு தெரியும், ஜோ பைடன். ஓகேவா, கேட் நியூஸ் பார்க்கலாம். உத்தரகாண்ட் சிஎம் டிரத் சிங் ராவத் ரிசைன்ஸ். ஆச்சும் டிரத் சிங் ராவத் இவங்க வந்து ரீசெண்டாக மார்ச் அந்த டைமில் தான் இது பதவி ஏற்றிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவங்களுக்கு பதிலாக இப்போ யார் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கா அப்படின்னா புஷ்கா சிங் தாமி அப்படிங்கிறவங்க இப்போ உத்தரகாண்டோட சிஎம்மாக இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட் கேபிட்டல் என்ன அப்படின்னா டெஹ்ராடூன். அதோட கவர்னர் யாருன்னா பேபி ராணி மௌரியா. ஓகேவா, கேட் நியூஸ் பார்க்கலாம். 6th edition of BRICS Cultures Ministers Meeting was virtually hosted by Culture Minister Prahlad Singh Patel. அச்சும் பிரிக்ஸ் கல்ச்சர்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இது வந்து 6th எடிஷன் நடந்திருக்கு. ஓகேவா, இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா நம்மளோட கல்ச்சரல் மினிஸ்டர் பிரகலாத் சிங் பட்டேல் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா, இந்த இயரில் வந்து சேர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அது சேர்மன்ஷிப் வந்து இந்தியா கிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், பிரகலாத் சிங் பட்டேல் அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி என்ன அப்படின்னா தாமோ MP. ஓகேவா, கேட் நியூஸ் பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரோக்ராம் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வித் வேர்ல்டு பேங்க் எய்ட். அதாச்சும் ஆந்திர பிரதேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் லேர்னிங் இருக்கும்ல அந்த முறையை வந்து மாற்றணும், ட்ரான்ஸ்ஃபார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் வேர்ல்டு பேங்கோட ஹெல்ப்போட இதை கொண்டு வராங்க. ஓகேவா, வேர்ல்டு பேங்க் வந்து இதுக்கு வந்து $250 million வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்க்கு $250 million லோனை வந்து வேர்ல்டு பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராமோட நேம் என்னன்னு பாருங்கள், சால்ட் அப்படின்னா சப்போர்ட்டிங் ஆந்திராஸ் லேர்னிங் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா, இது கேட்க சான்சஸ் இருக்குது, இதை ஒருக்கா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் DC. அதோட பிரசிடென்ட் யாருன்னா டேவிட் மால்பாஸ். ஆந்திர பிரதேஷோட சிஎம் யார் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி. கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தர். ஓகேவா, கேட் நியூஸ் பார்க்கலாம்.
7th edition of Indian Ocean Naval Symposium concluded at La Reunion. அச்சும் இந்தியாவோட இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் இதை வந்து எங்கே கன்க்ளூட் ஆகிருக்கு, அதாச்சும் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா லா ரீயூனியன் ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. ஓகேவா, இது வந்து 7th எடிஷன், இது வந்து ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. இப்போ வந்து சேர்மன்ஷிப் வந்து யார்கிட்டே இருக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸ்கிட்ட தான் இருக்குது. 2 years சேர்மன்ஷிப் வந்து ஃப்ரான்ஸ்கிட்டே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த சிம்போசியத்தில் நம்ம இந்தியாவிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட நேவி சீஃப் கரம்பீர் சிங் அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் பார்க்கலாம். Federation of Indian Export Organization signed MOU with Aramex India to support MSME exporters in India. அச்சோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனும் அரமெக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா MSME எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இந்த FIEO இதான், இதோட CEO யார் அப்படின்னா அஜய் சஹாய், இதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா சரத்குமார் சராஃப். ஓகேவா, CEO வந்து அஜய் சஹாய், பிரசிடென்ட் வந்து சரத்குமார் சராஃப். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் அரமெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு துபாய் பேஸ்ட் ஒரு கம்பெனி. ஓகேவா, ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். Central Mine Planning Design Institute and Central Coalfields Limited signed MOU for development of solar power projects. அச்சு சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் டிசைன் இன்ஸ்டியூட்டும் சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிட்டடும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் டிசைன் இன்ஸ்டியூட் அண்ட் சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிட்டடோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ராஞ்சி ஜார்க்கண்டில் இருக்குது. ஓகேவா, இதோட ஜார்க்கண்டோட CM யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன். நெக்ஸ்ட்டு அவங்களோட கவர்னர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு. இந்த கவர்னர் அண்டு CM வந்து ஈஸியாக க்ளூவோட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டினியூஸ் பார்க்கலாம். LIC லான்ச் சரல் பென்ஷன் ஸ்கீம். ஆச்சும் சரல் பென்ஷன் ஸ்கீமை வந்து LIC லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜூலை 1லேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சரல் பென்ஷன் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா இது ஒரு நான் லிங்க்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் ஒரு ஸ்கீம். ஓகேவா, இது வந்து இண்டிவிஜுவல் இமிடியேட் பிளான் அப்படின்னு சொல்லாங்க, அதாச்சும் இண்டிவிஜுவல் இமிடியேட் ஆனிட்டி பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட் வந்து லம்பாக ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த சரல் பென்ஷன் ஸ்கீமை வந்து இவங்க வந்து IRDA அதோட கைட்லைன்ஸ் வழியாக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட லிமிட் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதுமாதிரி 80 yearsக்கு உள்ளே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், மும்பையில் இருக்குது. இதோட சேர்மன் MR குமார். கேட் நியூஸ் போகலாம். 3 new asteroids discovered by Indian teacher student in International Astronomical Search Collaboration Citizen Science Program. அதாச்சும் ஒரு 3 நியூ ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எதில் இருந்துன்னு பாருங்கள், இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் கொலாபரேஷன் சிட்டிசன் சயின்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் உள்ள ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும். ஓகேவா, இந்த ப்ரோக்ராமை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா NASA தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த டீச்சர் யாருன்னு பாருங்கள், பாலா பாரதி இருக்காங்களா, இவங்க யார் அப்படின்னா ஒரு பிரின்சிபல் ஆஃப் பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உள்ளவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆலி முகிலன், இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க வந்து சென்ட் ஜோசப் காலேஜ், இது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா, இவங்க வந்து ஒரு BSc ஸ்டூடெண்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 நியூ அஸ்ட்ராய்ட்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த அஸ்ட்ராய்ட்ஸ்க்கு இப்போ என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா BBM 2101 அப்படிங்கிற ஒன்று, அடுத்து BBM 2102, BBM 2103 அப்படின்னு சொல்லிட்டு 3க்கும் இந்த நேம் வச்சுருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நாசாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் வந்து நாசாவோட ஃபுல் ஃபார்ம். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், வாஷிங்டன் DC. ஓகேவா, வாஷிங்டன் DCயில் தான் நாசாவோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னா பில் நெல்சன். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் வேர்ல்டு ரேங்கிங்ஸ். அதாச்சும் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் வேர்ல்டு ரேங்கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியன் மென்ஸ் டீமோட பொசிஷன் என்ன இருக்குது அப்படின்னா 4th பிளேஸில் இருக்காங்க. இந்தியன் மென்ஸ் டீம் வந்து 4th பொசிஷனில் இருக்காங்க. அதில் டாப்பில் யார் இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க. இந்தியன் உமன்ஸ் டீமில் வந்து
எத்தனாவது பொசிஷன் அப்படின்னா 10th பொசிஷனில் இருக்காங்க. டாப்பில் வந்து யார் இருக்கா அப்படின்னா நெதர்லாண்ட் டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? கேட்னியூஸ் போகலாம். கிஃப்ட் சிட்டி கொலாபரேட்டட் வித் பில் ரைசர்சன் டெக்னாலஜி ஸ்டார்டப்ஸ் இன்குபேட்டர் ஃபவுண்டேஷன் டு என்ஹான்ஸ் ஃபின்டெக் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஃபவுண்டேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கிஃப்ட் சிட்டியும் பில் ரயர்சன் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் இன்குபேட்டரும் வந்து ஒரு கொலாபரேட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா காந்தி நகர் குஜராத்தில் இருக்குது. இதோட சிஇஓ யார் அப்படின்னு பாருங்கள், தப்பன் ராய். ஓகேவா? தப்பன் ராய் தான் கிஃப்ட் சிட்டியோட சிஇஓ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். கிஃப்ட் சிட்டி அப்படின்னா குஜராத்தில் தான் இருக்குது. கிஃப்ட் அப்படின்னா நம்ம ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்போம்ல, டப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கேட்னியூஸ் பார்க்கலாம். ரோட் டெக்னாலஜி, a fintech company has launched OmniCard, a prepaid card for youngsters. ஆக்சுவலி ரோட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனி வந்து OmniCard ப்ரீபெய்ட் கார்டை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? யங்ஸ்டர்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 15 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லான்ச்டு பை அ நான் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஒரு நான் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எரோ டெக்னாலஜியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க, நொய்டா யூபியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னா சஞ்சீவ் பாண்டே தான் இதோட எம்டி அண்ட் சிஓ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள். இது ரோட் அப்படிங்கிற ஒரு ரூட் மாதிரி இருக்கா, இந்த ரூட் அப்படிங்கிற ரூட்டில் நம்ம சஞ்சலம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் போகணும். ஓகேவா? கேட்னியூஸ் போகலாம். RBI extended interest subsidy scheme for exporters for 3 months. ஸோ RBI வந்து interest subsidy scheme for exporters அப்படின்னா ஏற்றுமதியாளர்கள் அப்படி தானே, அவங்களுக்கு வேண்டி உள்ள ஒரு interest subsidy ஸ்கீமை வந்து 3 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 months அப்படின்னா அப் டு செப்டம்பர் 30, 2021 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் RBIயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட கவர்னர் யாருன்னா சக்திகாந்தா தாஸ். ஓகே, கட்னியூஸ் போகலாம். RBI released the 23rd biannual financial stability report. RBI வந்து அவங்களோட 23rd biannual financial stability report வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து 9.8% வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மார்ச் 2022 வந்து கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து 9.8% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மார்ச் 21 வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 7.48% வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் இருந்திருக்கு. ஓகேவா? நான் பெர்ஃபார்மிங் அசட்னால் நமக்கு தெரியும் என்ன, அந்த ஒரு சொத்து இருந்துமே அதுலேருந்து எந்த ஒரு லாபமும் நமக்கு வராமல் இருக்கக்கூடியதான் நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேட்னியூஸ் போகலாம். India is expected to add 26 gigawatt of hydropower projects by 2030. அதாச்சும் இந்த ரிப்போர்ட்டை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து 2030 வந்து ஒரு 26 gigawatt ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. அதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னா ஃபேட்டி பெரோல். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள், பீரோவில் எனர்ஜியை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டினியூஸ் பார்க்கலாம். புக் த ஸ்ட்ரகிள் வித்தின் எ மெமோயர் ஆஃப் த எமர்ஜென்சி. த ஸ்ட்ரகிள் வித்தின் எ மெமோயர் ஆஃப் த எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா அசோக் சக்கரவர்த்தி. ஓகேவா? அசோக் சக்கரவர்த்தி அவங்க எழுதியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ அசோக் சக்கரவர்த்தி இருக்கலாம், அதாச்சும் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தாலுமே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்வாங்க. ஓகேவா? சக்கரவர்த்தியாக இருந்தாலுமே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்வாங்க. ஓகேவா? கண்டினியூஸ் பாருங்கள். புக் ஜனாக்ஷுதா சுத்சர்யா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா கௌரி சங்கர் சர்மா. ஓகேவா? கௌரி சங்கர் சர்மா அவங்க எழுதியிருக்காங்க. கௌரி சங்கர் சர்மா இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா மத்திய பிரதேஷ் சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான் அவங்க வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேட்டீஸ் போகலாம். சுமித் மாலிக் அப்படிங்கிறவங்க ஒரு இந்தியன் ரெஸ்லர். இவங்களை வந்து 2 இயர்ஸ்க்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோப்பிங்க்கு வேண்டி இவங்களை வந்து 2 இயர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. கேட்டீஸ் பாருங்கள்.
para high jumper Mariappan Thangavelu was named the flag bearer for the Indian contingents in the Tokyo Paralympics. ஓகே மாரியப்பன் தங்கவேலு இவங்க வந்து ஒரு பேரா ஹை ஜம்பர். ஓகேவா, இவங்க வந்து டோக்கியோ பேரலிம்பிக்ஸில் ஃப்ளாக் வியர், அதாவது கொடியை நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கொடி கொண்டு போவாங்களா, அதில் வந்து இவங்களோட நேமை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டோக்கியோ பேரலிம்பிக்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட்டில் நடக்க போகுது. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.